ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நாம் பேசுபொருளாக எடுக்க போகிறது நீட். அந்த நீட்டை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்போ அந்த நீட் விஷயம் எப்படி இப்போ திடீர்னு முன்னிலைக்கு வருதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாம் நடக்கிறதும் அதோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதும் ஒரு தொடர்கதையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால பல இளைஞர்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. வட இந்தியாவில் இன்றைக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதை இந்த முறை ரொம்ப அதிகமாக அது பிரச்சனை பெருசான உடனே காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற கட்சி தர்மேந்திர பிரதான்கிற நம்மளுடைய யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலகணும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை களமிறாங்க. அந்த போராட்டம் இப்போ பெரிய லெவலில் பூதாகரமாக வெடிச்சு சோனம் வாங்சுக் அப்படிங்கிற ஒரு லத்தாக்கை சேர்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் அதில் கலந்து அவர் உண்ணாவிரதம் இருந்து அது இன்றைக்கு இந்தியா முழுசும் ஒரு பூதாகரமான ஒரு விஷயமாக வந்துருச்சு. அப்போ இன்ன வரைக்கும் தர்மேந்திர பிரதானும் பதவி விலகலை, அவங்களோட எந்த கோரிக்கையும் ஏற்கப்படலை, அவங்களும் போராட்டத்தை பின்வாங்கவில்லை. அப்போ இதை குறித்து நம்ம நிறைய பேசிட்டோம். அப்போ இந்த விஷயம் எதை மீண்டும் ஒரு முறை முன்னால கொண்டு வருதுன்னா, நீட் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வருது. நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டை முன்னால கொண்டு வருது. இந்த பரீட்சையை நீங்க பாஸ் பண்ணாதான் மெடிக்கல் காலேஜஸ்ல, அதாவது மருத்துவக் கல்லூரியில நீங்க சேர முடியும். அப்ப தமிழகத்துல என்றைக்குமே இந்த நீட்டுங்கிற ஒரு பரீட்சை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோஷம் என்றைக்குமே தமிழகத்துல இருந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் நீட்டை எதிர்க்கத்தான் செய்கிறார்கள். ஆனா இப்போ இந்த நீட் எதிர்த்து வர போராட்டத்தை பார்த்தோம், தமிழகத்துல எல்லா மாணவரும் நீட் எதிர்த்து ஒரு போராட்டம் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த போராட்டத்தில் இருக்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்ந்தவர்கள் நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை கம்ப்ளீட்டா எடுக்கணும்னு சொல்லி அவங்களோட முக்கியமான கோரிக்கை கிடையாது. அவங்க கோரிக்கை இந்த பரீட்சையை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்டாக நடத்தணும். இந்த கொஸ்டின் லீக்கு காரணமான அப்படின்னு அவங்க சொல்ற அந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் தான். அப்ப நம்மளோட கோரிக்கைகள் அவங்களோட கோரிக்கைகள் நேர் வித்தியாசம். நம்ம பரீட்சையே இருக்கக்கூடாதுன்றோம், அவங்க பரீட்சையை சரியான முறையில் நடத்தணுங்கிற மாதிரி அவங்களோட போராட்டங்கள் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே என்ன காமிக்குதுன்னா, அந்த நீட்டுங்கிற அந்த பரீட்சை முறை சரியா நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப நமக்கு தெளிவா கொண்டு வந்துருச்சு. சரி, இந்த நீட்டுங்கிற முறை தேவையா? நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எப்போ வரும்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு துறை இருக்கும். இப்போ ஹெல்த், மெடிசன் அப்படின்னு வச்சீங்கன்னா அது ஒரு துறை, ஹெல்த்னா ஒரு துறை, மருத்துவம்னா ஒரு துறை, விவசாயம்னா ஒரு துறை, நீர்ப்பாசனம்னா ஒரு துறை, ஒவ்வொரு துறையும் இருக்கும். ஒவ்வொரு துறைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3 லிஸ்ட் கொடுக்குது. ஒன்னு சென்ட்ரல் லிஸ்ட், ரெண்டாவது ஸ்டேட் லிஸ்ட், மூணாவது கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது சென்ட்ரல் லிஸ்ட்ல உள்ள எல்லா விஷயங்கள்லையும் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றணும். ஸ்டேட் லிஸ்ட்ல உள்ள எல்லா விஷயங்களையும் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றணும். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, 2 பேருக்குமே பொது லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல உள்ள விஷயங்கள்ல மாநில அரசும் சட்டம் இயற்றிக்கலாம், மத்திய அரசு சட்டம் இயற்றிக்கலாம். அப்ப நீங்க கேட்கிற கேள்வி புரியுது. அப்ப 2 பேருமே ஒரே விஷயத்தை குறித்து சட்டம் இயற்றினாங்கன்னா என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு அங்க ஒரு போராட்டம் வரும் இல்லையா, ஒரு கிளாஷ் வரும் இல்லையா, என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு? ஒரே விஷயத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் கன்கரண்ட் லிஸ்ட்ல உள்ள ஒரு விஷயத்துல, பொது பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்துல மாநில அரசு சட்டம் இயற்றி இருக்கு, மத்திய அரசு சட்டம் இயற்றி இருக்குன்னா மத்திய அரசோட சட்டம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மத்திய அரசுக்கு ஒரு பிரைமரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துதான் இருக்கிறாங்க. 1976க்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயமும் ஒரு லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றோம். 1976க்கு முன்னாடி எஜுகேஷன், அதாவது கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல் இருந்துச்சு. அப்ப மாநில அரசுகள் தான் அதுக்குள்ள எல்லா காரியங்களும் பண்ணாங்க. அப்ப இந்த பட்டியல் கல்வியை மாநில பட்டியல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியலுக்கு மாத்தின பெருமை காங்கிரஸ் அரசு தான் சாரும். வழக்கம் போல இந்தியாவோட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க பின்னால போனீங்கன்னா காங்கிரஸோட பங்கு கொஞ்சம் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு இந்த பங்களிப்பு, இந்த பிரச்சனைக்கும் பின்னால இருக்கிற காங்கிரஸ் தான். எமர்ஜென்சி காலகட்டங்கள், இதுதான் ஜனநாயகம் முறைப்படி நடந்த காலகட்டம் நடந்த விஷயம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி காலகட்டம் இந்தியாவில் ஒன்று இருந்துச்சு. பார்லிமெண்ட் இது பண்ண வச்சுட்டு ஒரு அராஜகம் நடந்த அந்த 1.25 ஆண்டுகள்ல 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி எஜுகேஷன், அதாவது கல்வியை மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அதனால வந்த பிரச்சனை தான் இந்த நீட். அப்போ நீட்னால என்னையா பிரச்சனை? ஒரு பரீட்சை வச்சுட்டான்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீட்னால தமிழகத்துல உள்ள எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிஸ்டம் மாறல. இதுக்கு முன்னாடியுமே 85% சீட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 15% ஆல் இந்தியா கோட்டா அப்படிதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்துச்சு. இப்போ அதான் இருக்கு. அப்ப என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கடந்த காமராஜர் காலம் தொட்டு அதோட கூட திராவிட ஆட்சியல் காலத்துல அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா,
கிராமங்களில் இருந்த பசங்க, கீழ்மட்டத்தில் இருக்கின்ற பசங்கள், சமூக நீதியில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்க பசங்க எல்லாம் படிச்சு மேல வந்து எல்லா துறைகள்லயும் வரணும்னு நினைச்சாங்க. அப்படி மெடிசன்லயும் வரணும், அக்ரிகல்ச்சர்ல வரணும், எல்லா துறைக்கும் வரணும்னு அவங்க நினைச்சாங்க. அதன் விளைவாகத்தான் நிறைய பேர் மேலேயும் வந்தாங்க. உதாரணத்துக்கு என் குடும்பத்தை சொல்லணும்னா, எங்க அப்பா வந்து மாட்டு வண்டியில படுத்து படிக்க முடியாம கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்துல இருந்து மேல வந்து அவரை படிச்சு மேல வந்து அவர் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்க, நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன். அப்ப அதற்கு காரணம் என்ன? அரசாங்கத்தோட பாலிசி. நிச்சயமா அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஒரு காலேஜ் வைக்கலைன்னா எங்க அப்பா எல்லாம் படிச்சு மேல வந்திருக்க மாட்டார். அவர்களை காசு கொடுத்து படிக்கிற அளவுக்கு வசதிகள் கிடையாது. அப்ப இப்படி நிறைய பேர் படிச்சு மேல வந்திருக்காங்க. இதற்காகத்தான் அரசாங்க பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மருத்துவ கல்லூரிகளையும் அவர் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் கவர்மெண்ட் தொடங்குது. அப்போ இதன் மூலமா என்ன பண்ணா, கிராமத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வசதியும் இருக்காது, அவங்களுக்கு படிப்பிற்கான நகரங்கள் அளவுக்கு அமைப்புகளும் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் மார்க்க மட்டும் வச்சு மேல வரணுங்கிறதுக்காக முயற்சியாகத்தான் தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க, முதல் முறையா கலைஞர் என்ன பண்றாரு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிற ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷ் பண்றாரு. என்ன சொல்றாரு, 12ஆம் வரைக்கும் நீ படிக்கிற இல்லையா, அந்த படிச்சதை வச்சுதான் ஒரு மதிப்பெண்ணி வாங்கியிருக்க, அதுக்கப்புறம் எதுக்கு உனக்கு ஒரு தகுதி எக்ஸாம்? தகுதி எக்ஸாம் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கோச்சிங் சென்டர்லாம் ஒரு இடத்துல வர ஆரம்பிச்ச உடனே நகரங்கள்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் வசதி வாய்ப்பு வாய்ந்த பிள்ளைகளுக்கும் வசதி வாய்ப்பு நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழக கிராமங்கள்லாம் உயர் சாதிக்காரர்கள் இல்லவே இல்லைங்கிற நிலைமை ஆயிப்போச்சு. அப்போ உயர் சாதிக்காரர்கள் தான் அதை படிக்கிறாங்க, எல்லாம் மேல போய் உள்ள போயிடுறாங்க. கிராமங்கள்ல ஒரு பையனால் அதிகபட்சம் படிச்சு மதிப்பெண்ணா வாங்க முடியும், என்ட்ரன்ஸுக்கு அவனால செலவழிக்க முடியாது. அதுக்குள்ள விஷயங்கள் அவனுக்கு செலவழிக்க ஆசைப்பட்டா அவனுக்கு அந்த வழிமுறைகள் அவங்க ஊர்ல இல்ல. அப்போ அந்த பசங்க பின்னால் தள்ளி போயிடுறாங்க. நகரங்கள்ல உள்ள பசங்க மட்டுமே வந்து, நகரங்கள்ல உள்ள உயர் சாதிக்கார வசதியான பசங்க மட்டுமே இந்த மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் எல்லாம் போறாங்கன்னு என்ட்ரன்ஸ் அபாலிஷ் பண்றாரு. ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அபாலிஷ் பண்ணி தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, இது ஏன் தமிழ்நாட்டுல போராட்டம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்புறம் கலைஞர் கருணாநிதி பேர்ல இன்னொரு சீர்திருத்தத்தையும் அவர் கொண்டு வர்றாரு. நகரங்கள்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லா வகையும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல நல்ல படிப்புலயே ஆசிரியர்களும் நல்ல பள்ளிக்கூடங்களும் அவங்களுக்கு இருக்கு. கிராமங்கள்ல ஆசிரியர்களும் பள்ளிக்கூடங்களும் அந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்கள் அந்த அளவுக்கு இல்ல. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வழிமுறைகளும் இல்லை. டியூஷன் கீஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப கிராமப்புற பசங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி 15% ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களுக்கு அவர் கொண்டு வந்தார். கிராமப்புற மாணவர்கள் கிராமப்புற பள்ளிகளுக்கு கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்? உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிராம சிட்டி ஒட்டி உள்ள கிராமத்தை ஸ்கூல் தொடங்கி ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இன்னென்ன பள்ளிகளுக்கு அந்த பள்ளிகளில் லிஸ்ட் போட்டு கிராமங்களில் உள்ள பள்ளிகளை போட்டு அவர் 15% ரிசர்வேஷன் கொண்டு வந்தார். இது மெடிசன்ல அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வந்தாரு. முதல்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லாம் கொண்டு, அப்புறம் மெடிசனும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து தமிழகத்துல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஏன் திராவிட கட்சிகளை பாராட்டுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். 2001 கலைஞர் ஆட்சி போச்சு. ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்து 25% ரிசர்வேஷன் கூட்டி கொடுத்தாங்க. 15, 25 ஆகி அவங்களும் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக 2002 மெட்ராஸ் ஹைகோர்ட் இது அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டத்துக்கு விரோதமானதுன்னு இந்த இடஒதுக்கீடை ரத்து பண்றாங்க. ஆனா அதற்கப்புறம் ஜெயலலிதா அரசு மேல அவங்க சில பேர் சொல்ற குற்றச்சாட்டு என்ன நமக்கு தெரியல. அதை எதிர்த்து அவர்கள் சரியாக போராடவில்லை, சட்ட போராட்டம் நடத்தவில்லை குற்றச்சாட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. சட்டம் ஸ்ட்ரைக் டவுன் ஆகிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, வசதியான உயர் சாதிக்காரர்களான நகரப்புற மக்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது படிப்புல. எப்படி முந்தின தலைமுறை மேல படிச்சு மேல வந்து எல்லாத்துக்கும் வந்தாலும் அதே ப்ராசஸ் இன்னும் தொடரணும். இன்னும் கிராமத்துல இருக்கிற ஒரு பையனுக்கும் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அதெல்லாம் தொடங்கினாங்க. அப்போ இந்த நீட் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கிறதுக்கு, நீட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழகத்துல எஜுகேஷன் கல்வி, அதுவும் உயர்கல்வி, மருத்துவ கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த 2 ஸ்டெப்பும் கொண்டு வர்றாங்க. அப்போ இதெல்லாம் கொண்டு வந்து எஜுகேஷனா ஒரு சமூக நீதிக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தி, மருத்துவ கல்வியும் சமூக நீதிக்கும் தள்ளி விஷயம் கிடையாது. மருத்துவ கல்வியிலையும் சமூக நீதி வேணும்னு கருணாநிதி அரசும் ஜெயலலிதா அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இது இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை மட்டுமே வச்சு அடிப்படையா வச்சு, அதுலயும் நீங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அடிப்படை மார்க்களை அடிப்படையா வச்சு மட்டுமே மெடிசன் காலேஜுக்கு அட்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 1974 கல்வியை ஸ்டேட்ல இருந்து இதுக்கு மாத்தினதை காமிச்சு நீட்டுங்கிறது எக்ஸாம கொண்டு வர்றாங்க. ஆரம்ப காலத்துல விதிவிலக்குன்னு ஒவ்வொரு வருஷமா தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் சரி நீட்டு கொண்டு வந்து சேலஞ்ச் பண்றாங்க. நீட்டு கொண்டு வந்து சரின்னு சொன்ன உடனே இந்த விதிவிலக்குகள் இப்ப இருக்க பிஜேபி அரசால வித்ரா பண்ணப்படுது. அப்ப தமிழகத்துக்கும் நீட் அப்ளை ஆகுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்ப நீட்டை ஆதரிக்கிறவர்கள் என்னைக்குமே சொல்ற ஒரு புதர்க்கமான ஒரு வாதம் என்ன இருக்குன்னா,
இதுக்கு முன்னால பாருங்க எல்லா பிரைவேட் காலேஜ்லயும் பாருங்க சீட்டெல்லாம் வித்து சம்பாதிக்கிறாங்க. நீட் வந்தா மண் அள்ளி போட்டாங்க அப்படின்னு. நான் பிரைவேட் காலேஜை பத்தி பேசவே இல்லை. தமிழகத்துல இன்னைக்கும் பெருவாரியான சீட்டு கிட்டத்தட்ட 36 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கையில் இருக்கு. இது தவிர நீங்க பிரைவேட் காலேஜ்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எப்படி ஒரு தப்பான படம் கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழகத்துல பாருங்க பிரைவேட் காலேஜ்காரன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயும் 65% சீட் யார் கொடுக்கறதுக்கு? கவர்மெண்ட் கோட்டா, கவுன்சிலிங்ல தான் ஃபில் ஆகும். மீதி 35% தான், 20% மேனேஜ்மெண்ட், 15% என்ன இருக்கு, 35% அவங்ககிட்ட இருக்கு. 65% கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பெருவாரியான சீட்டு தமிழக அரசாங்க கையில தான் இன்னும் இருக்கு. அவங்க வேண்டப்பட்ட ஆட்கள் காலேஜ் தொடங்கி இருக்கலாம். ஆனாலும் அரசாங்க கல்லூரியில் 100% சீட்டும் கவர்மெண்ட் கையில இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல 65% சீட்டும் கவர்மெண்ட் கையில இருக்கு. 100% தமிழக அரசு நம்ம சொல்ல முடியாது. 85% தமிழக மாணவர்கள், 15% ஆல் இந்தியா கோட்டா. அப்ப 85% அதுல அரசாங்க கல்லூரிகள்ல தமிழக அரசு கையில இருக்கு. பிரைவேட் கல்லூரிகள்ல 65% தமிழக அரசு கையில இருக்கு. அப்போ தமிழக அரசு எப்படி அட்மிட் பண்ணுது? பசங்களோட மார்க்கை மட்டும் வச்சுதான் அட்மிட் பண்ணுது. நான் என்ன கேட்கிறேன், இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும் பிரைவேட் காலேஜ் எல்லாத்துக்கும் நீட் கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் அவன் படிச்சு 12th மதிப்பெண் வாங்குறதே ஒரு கஷ்டமான விஷயம். அதை அவன் போராடி அவன் செஞ்சு எப்படியோ அந்த மார்க்கை வாங்குறான். அதுக்கப்புறம் அந்த நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் 11th இருந்து 10th இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பையன் எப்படி படிப்பான்? லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. நிறைய பேர் கொஸ்டின் லீக் ஆகுது. அப்ப அந்த பையன் எப்படி படிச்சு வருவான்? இது கிராமப்புற இளைஞர்களுக்கும் வசதி வாய்ப்பு இல்லாத தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோட மக்களோட மூஞ்சில இந்த கதவை அடைக்கிற மாதிரி, மருத்துவக் கல்லூரி கதவை அடைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன கேட்கிறேன், 12ஆம் வகுப்பு வரைக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்ற ஒரு மாணவன்னா அவன் நிச்சயமா ஒரு நல்ல மாணவனா தான் இருக்க வேண்டும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மெமரி வேணும், நிறைய படிக்கக்கூடிய பொறுமை, நிறைய படிக்கணும், அவங்க நிறைய மெமரி வேணும், அவங்க நிறைய விஷயங்கள் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும். கஷ்டம் மருத்துவக் கல்லூரி படிக்கிறது. ஆனால் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, மருத்துவர்களுக்கு சுயமா சிந்திக்க வேண்டிய வேலை ரொம்ப கம்மி. எல்லாத்துக்குமே இதுக்கு மேல அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். இந்த வழித்தொழில் வந்துச்சு, இது வந்துச்சுன்னா இந்த நோய்க்கு இந்த மருந்து, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். மூளை அவர்களுக்கு நிறைய ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு டாக்டருக்கு எவ்வளவு ஸ்டோர் பண்றாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு டாக்டருக்கு இது உண்டு. சர்ஜனா நீங்க போனீங்கன்னா சர்ஜரி பண்றீங்கன்னா இப்படிதான் கட் பண்ணணும். ஒரு வக்கீல் மாதிரி இன்ஜினியர் மாதிரி இப்படி செஞ்சு பார்க்கலாம். இதுவும் சயின்ஸ் அப்படி சொல்ல முடியாது. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மருத்துவர் அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்போ படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனா ஒருத்தர் இருக்கணும், நல்ல ஞாபக சக்திக்குள்ள கெப்பாசிட்டி உள்ளவனா ஒருத்தர் இருக்கணும், நல்ல பொறுமையா சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனா ஒருத்தர் இருக்கணும். அவ்வளவு போதும் ஒரு டாக்டருக்கு. அதைத்தான் அவன் 12th செஞ்சு காமிச்சிட்டானே. இதுக்கு எதுக்கு இன்னொரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்? அப்ப இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, நீ வட இந்தியாவில புரிஞ்சுக்கணும், மனுவாதம் ஜாதியவாதம் ரொம்ப அதிகம், பணம் எல்லாமே ரொம்ப அதிகம். அவங்க உயர் ஜாதிக்காரர்கள்ட்ட மட்டும் தான். நம்ம ஊர்ல கொஞ்சம் முன்னால வந்துட்டாங்க, முன்னாலே வரல. அப்ப அந்த மக்கள் மூஞ்சில கதவை அடைக்கிறதுக்கு, மருத்துவக் கல்லூரி கதவை அடைக்கிறது நீட் ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்க. நீ என்ன மார்க் வாங்கினாலும் நீட் நீ பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா உன்னால கோச்சிங்கோ உன்னால அதுல இருந்து பரீட்சை தாண்டியோ மேல வர முடியாது. அப்ப உயர் சாதிக்காரர்களோட கூடாரமாகவே மருத்துவ எஜுகேஷன் மாறிடும். நான் என்ன கேட்கிறேன், அது வட இந்தியா விட்டுருங்க, தமிழகத்தில் உள்ள மற்றதை விட்டுருங்க. 36 கல்லூரியும் தமிழக அரசாங்கம் தான் சொந்த காசுல போட்டு கட்டின கல்லூரி. ₹1 கூட சென்ட்ரல் எய்டு கிடையாது. எய்ம்ஸ் எல்லாம் பத்தி பேசல, 36 தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளை பத்தி பேசுறேன். அப்போ பிரைவேட் காலேஜில் உள்ள மீதி 65% சீட்டை பத்தியும் பேசுறேன். இது தமிழக அரசுக்குரிய சீட்டு. நான் என்ன சொல்றேன், பிரைவேட் காலேஜில் உள்ள மீதி 35% சீட் இருக்கு பாருங்க. இந்த 35% சீட்டை நீங்க நீட் வச்சு ஃபில் பண்ணிக்கங்க, உங்க விருப்பம், நாங்க இல்லைன்னு சொல்ல. தமிழக அரசாங்க கல்லூரிகள் 85% உள்ள தமிழக சீட்டும், பிரைவேட் காலேஜஸ்ல உள்ள 65% சீட்டும் தமிழக கவர்மெண்ட் மார்க் படியா ஃபில் பண்ணிட்டோம். நீங்க நீட்டை பிரைவேட் காலேஜ்ல உள்ள அந்த மீதி சீட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆல் இந்தியா கோட்டால ஒரு 15% கொடுக்குறீங்க பாருங்க, அது கூட நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்க விருப்பம். தமிழக மாணவர்களுக்கு தமிழக அரசு அட்மிஷன் கொடுக்கும்போது அதற்கு நீங்க நீட் கொடுக்க கூடாது. ஏன்னா தமிழக அரசோட விதி இதுதான். கரெக்டா இருக்கும். தமிழக அரசுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு உரிமை இருக்கு. தமிழக அரசுக்கு என்ன உரிமை இருக்கு? தன்னுடைய மாணவர்கள் தான் விருப்பப்படி அட்மிட் பண்ணிக்கிட்டோம். யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன உரிமை இருக்கு? அவர்கள் கோட்டால யாரு உள்ள வர்றாங்களோ அவங்கள எப்படி அட்மிட் பண்ணுங்க ரெகுலேஷன் நீங்க வச்சுக்காங்க. இப்ப பிரைவேட் கோட்டா மேனேஜ்மெண்ட்ல 20% இருக்கு, அப்புறம் 15% என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க நீட் பாஸ் பண்ணலாம் உண்டு, நீங்க கொண்டு வாங்க, தப்பே சொல்ல. ஆனால் தமிழக அரசு சாதாரண மனுஷனுக்கு இடஒதுக்கீடு மூலமாக, அதுலயும் இடஒதுக்கீடு இருக்கு, இடஒதுக்கீடு மூலமா கவுன்சிலிங் மூலமா ஒதுக்குற விஷயத்துல நீங்க நீட் பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றது மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கறது ஒரு கையில கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு கையில புடுங்குற மாதிரி ஆயிரும். அப்ப இது எப்படி சரியாக இருக்கும் என்றால், ஒண்ணு நீட்டை முழுசா எடுக்கணும். எடுக்கவில்லை என்றால் உங்களால் எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு தலையில் நின்றீங்கன்னா, கவர்மெண்ட் தமிழக அரசாங்க மெடிக்கல் காலேஜஸ்ல
எய்ம்ஸ் விட்டுருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல உள்ள 85% சீட்லையும் தமிழக அரசு நீட் இல்லாமலே, தமிழக அரசோட சீட்டை தமிழக அரசு நீட் இல்லாமலேயே மார்க் படி ஃபில் பண்ணிக்கிற உரிமையை நீங்க தமிழக அரசு கொடுக்கணும். அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல 65% சீட் இருக்கு, தமிழக அரசு ஃபில் பண்ற உரிமை இருக்கு. அதையும் மார்க் அடிப்பிலே தமிழக அரசு ஃபில் பண்ற உரிமை தமிழக அரசுக்கு நீங்க கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், மற்ற மாநிலங்களோட தமிழக அரசு தமிழ்நாட்டுல பிரைவேட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் ஷேர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகம். அப்போ இது தமிழக அரசு கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதிமுக திமுக கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நீட்டு தேவையே இல்லை. நீட் ஏன் உள்ள கொண்டு வராங்கன்னா நகர்ப்புற பசங்களுக்கும் உயர் சாதிக்காரர்களுக்கும் உதவணும் இருக்கா கொண்டு வரப்பட ஒரு விஷயம் தான். அப்ப அவசியமா நீட்னால் பெரிய டாக்டர் உருவாங்க. அப்ப இது வரைக்கும் இருந்தவங்க டாக்டரே கிடையாது, நிச்சயமா அது கிடையாது. அதுதான் உண்மை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மருத்துவர் என்பவர் லேய் டவுன் பார்த்து தான் போகணும். நான் வழக்கு எல்லாம் சந்திச்சதுனால நான் சொல்றேன், என்ன எழுதியிருக்கோ என்ன மருத்துவ முறை இருக்கோ அந்த முறைப்படி சொன்னா, இப்படி செஞ்சு பாக்குறேன்னு செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா நீ மாட்டிக்குவீங்க. இப்படிதான் சர்ஜரி பண்ணோம்னா அது உலகத்திலேயே பெரிய டாக்டர்னாலும் சரி, இன்னைக்கு படிச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும். அதுதான் வழிமுறை. அப்போ அதுக்குள்ள உள்ள அனுபவங்கள் நீ கத்துக்கிறது வேற விஷயம். ஒரு கை நடுக்கம் இல்லாம அது ஒரு சமயத்துல இன்னொன்று ரைஸ் பண்ணும்போது அதை சமாளிக்கிறது, இதெல்லாம் நீங்க நிறைய படிச்சு இதுக்கு என்ன மருந்து இப்படி வந்தா இப்படி பண்ணுங்கிற தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பையன் 12th படிச்சு மார்க்குன்னு வாங்கி அவனும் அவன் மூளைய உலகத்துக்கு நிரூபிச்சுட்டான். அப்ப அவனுக்கு எதுக்கு அந்த நீட்? அப்ப நீட்டுங்கிறது என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை, இடஒதுக்கீடை நீர்த்து போக செய்யக்கூடிய வேறொரு வழிமுறை தான் அந்த நீட். கிராமப்புற மக்களை படிப்புல கிராமப்புறத்துல இருக்கா பிற்படுத்தப்பட்ட, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க. விவசாயிக்காரர்கள் அங்க இல்ல, சொல்ல போனா பார்ட்னர்கள் அங்க இல்லவே இல்லை கிராமங்கள்ல. அப்ப இவங்கெல்லாம் எப்படி மருத்துவக் கல்லூரி வெளியில தள்ளுறது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு முயற்சி தான் இந்த நீட். இந்த நீட் தேவையான நிச்சயமா கிடையாது. ஒன்று தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும், வட இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் அவங்க உரிமைக்காக போராட ஆரம்பிச்சு தெருக்கு வந்தா சந்தோஷம். இளைஞர்களுக்கு அந்த அவேர்னஸ் வேணும். தமிழகத்துல இளைஞர் இன்னைக்கு தெருக்கு வந்துட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு? ஜனநாயகம் படம் ரிலீஸ் அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வாங்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? உரிமையே இதுவரைக்கும் நாங்க எங்க தலைமுறைகள்லாம் வட இந்தியாக்காரங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லி வளர்ந்த தலைமுறை நாங்க. அப்படிதான் இருந்துச்சு, எங்களுக்கு உரிமை இருந்துச்சு, நாங்க அந்த அவேர்னஸ் இருந்துச்சு. இந்த தலைமுறை அப்படியே மாறுது. அவனுக்கு அவேர்னஸ் இருக்கு, அவன் தன் உரிமைக்காக போராடுகின்றான். தமிழக இளைஞர்கள் சினிமா முகத்திலும் மது போதையிலும் விருந்து கிடைக்கிறார்கள் தான் உண்மை. அப்ப இந்த நீட் தேவையா? நீட்னால மெடிக்கல் எஜுகேஷன் கூடியமா கிடையாது. நீட்னால மெடிக்கல் எஜுகேஷன் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, அப்படித்தான் இருக்கும். அப்ப நீட்னால நீட்னால் நல்லது நடக்குமா கெட்டது? மிகவும் கெட்டது நடக்கும். இடஒதுக்கீடு மறைமுகமாக பாதிக்கப்படுகின்றது. கிராமப்புற மக்களுக்கான வாய்ப்பு ஒரு கதவுகள் மருத்துவக் கல்லூரி கதவு அடைக்கப்படுகின்றது. அப்ப இது எல்லாமே ஒரு தவறான விஷயம். பெருவாரியான இந்திய மக்கள், தமிழக மக்களுக்கு எதிரானதான் நீட்னா நிச்சயமாக. நான் ஒரு நகர்ப்புறத்துக்காரன் தான், எனக்கு வசதி இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், நியாயம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவாகத்தான் இருக்கு. நீட் என்பது ஒரு அநியாயமான ஒரு பரீட்சை, அது இருக்கவே கூடாது. மாநில அரசு தன்னோட செலவு பண்ணி தொடங்கின மெடிக்கல் காலேஜஸ்லயும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் தன்னுடைய இடங்களை மாநில அரசே 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே அவங்க போட அந்த உரிமையை நீங்க கொடுக்கணும். மீதி உள்ள உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால ஒரு சீட்டை நீங்க நீட்ல ஃபில் பண்ணிக்கங்க. பிரைவேட் காலேஜ்ல மீதி 35% சீட்டை நீங்க நீட்ல ஃபில் பண்ணிக்க, எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனால் தமிழக அரசுக்குரிய எல்லா சீட்டு மருத்துவக் கல்லூரி சீட்டுகளும் நீட்டில் தான் ஃபில் பண்ணப்பட வேண்டும். அதுதான் சமூக நீதிக்கும் மற்றும் எல்லா விஷயங்களுக்கும் நியாயமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.